வாங்க எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் மண் கொட்டிட்டு அடுப்பு மூட்டிக்கிட்டு அதில் கற்பூரம் வச்சுருக்கேன். கற்பூரத்தை வந்து நம்ம அடுப்புக்கும் தீபத்தினை காமிச்சிட்டு சூரிய பகவானுக்கும் தீபத்தினை காமிச்சிடணும். காமிச்சிட்டு அந்த கற்பூரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம கட்டை எடுத்து வைக்கணும். கட்டை எடுத்து வச்சு நல்லா எரிய விடணும். சட்டி கொஞ்சம் லைட்டாக சூடு ஏற வரையும், ஏன்னா அந்த மண் வாசனை போகிறதுக்காக லைட்டாக சூடு ஏறிச்சுன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு, அதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி அரிசி வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தொடைய விட்டுடணும். நல்லா தொடைய விட்ட பிறகு அது நல்லா ஒரு முக்கால் வேக்காடு வேக ஆரம்பிச்சிடும். வெந்த பிறகு உப்பு, அது கூட வந்து 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடணும். அது நல்லா கொதிக்க விடணும். கொதித்து இப்போ தான் பொங்கல் வந்து வெளில வரப்போகுது. பொங்கலோ பொங்கல் பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ அது கூட தேங்காய் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். தேங்காய் சேர்த்துக்கிறேன். 6 வாழைப்பழம் வந்து தோல் எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்ட பிறகு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நம்ம பாதாம், பிஸ்தா எல்லாம் சேர்த்துருக்கேன். அது போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நெய் 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். நல்லா கிண்டிப்போம். இப்போ சர்க்கரை, அதாவது 1/2 அழாக்கு சர்க்கரை, 1/2 அழாக்கு அரிசி, 1/2 அழாக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த மாதிரி செய்கிறதாங்க எங்கள் கிராமத்தில் செய்யக்கூடிய தழுவு பொங்கல். சூரிய பகவானுக்கு நாங்கள் படைக்கிற தழுவு பொங்கல். வாழடி வாழையாக இப்படி தான் பண்ணிட்டு வரோம். நானும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த பொங்கல் பிடிச்சிருந்தா ஒரு முறை வீட்டில் செய்து பாருங்கள். முடிஞ்சிச்சுங்க. இதோட நம்ம பொங்கல் பண்ணி இறக்கி வச்சிடலாம்.